பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாளைய தினத்தில் நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, சண்டே ஈவினிங் 4:45க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். ஸோ கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வெளியிலேருந்து ஆட்கள் வராங்க. அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்துடைய முடிவில் பிள்ளைகள் எல்லார் மேலேயும் எண்ணெய் வைத்து அவர்களுக்கு ஜெபிக்கப்படும். அதனால் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஒரு வருஷம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகள் உங்களை அன்பாக அழைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் அழைச்சிட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு விசேஷமாக ஜெபித்து அந்த எக்ஸாம் நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நல்ல ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதனால் எல்லா பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைத்து வாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 89வது சங்கீதம் 17வது வசனம். Psalms 89 verse 17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே அவருடைய பலத்தின் மகிமையாக இருக்கிற உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கொம்புனா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த காலவில் நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் நான் யோசிக்கலாம், மற்றவங்க எங்களை உயர்த்துவாங்க. இல்லை, கர்த்தரே உங்களை உயர்த்துவார். அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேலில் படித்து பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் அன்னாள் பிள்ளை பெற்ற பிறகு 2வது அதிகாரத்தில் களி கூர்ந்து எழுதுகிற ஒரு நல்ல ஒரு பாடல் அது. அவர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னுடைய கொம்பை உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள். எதை பற்றி கவலைப்படாதீங்க, எதை பொறுத்து சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக உயர்த்துவார். எல்லா இடத்துல எந்தெந்த உயர்த்தணுமோ, உங்கள் குடும்பத்தில், வேலையில், பிஸ்னஸில் எந்த இடத்துல உயர்த்தணுமோ கர்த்தர் உயர்த்திடுவார். அதனால் தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. மற்றவங்க உங்களை மட்டம் தட்டலாம், அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில், வீடுகளிலே, அநேக இடங்களிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணப்படலாம், மட்டம் தட்டப்படலாம், அன்று அவமானப்படுத்தப்படலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீர் எங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். அந்த பிள்ளையோட கொம்பை உயர்த்துங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் நன்மைகளை தாங்க. அன்று யாருக்கு எந்த ஒரு குறைகள் இருக்கக்கூடாது. இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னால் போகிற வேலையில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகமான பிரயாணத்தை காண செய்யுங்க. எக்ஸாம் ஆளில் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இந்த வழி நடத்தோடமா ஜெபிக்கிறேன். அவங்க கரத்தை பிடித்தாண்டவரை நீங்கள் வழி நடத்துங்க. இதனால் படித்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக எழுத அந்த ஞானத்தை, அந்த கிருபை அந்த பிள்ளைகளுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல சுகத்தை, நல்ல பலனை கொடுங்கப்பா. விசேஷமாய் கத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவர் கத்தாவே ஆண்டவர் பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. மரண பிடியில் இருக்கிற பிள்ளைகள், ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகள்லாம் சுகமாய் கொண்டு வாங்க. ஆப்ரேஷன் எல்லாம் நேர்த்தியாக நடக்கட்டும். ஆண்டவர் ஆப்ரேஷன் முடித்தவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. அந்த காயங்கள்லாம் ஆறட்டும். எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் நார்மல் என்று வருவதாக என் தேவன் தாமே ஒவ்வொரு நீர் காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நன்மையினால் ஒவ்வொரு நீர் முடிசூட்ட வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் தாவே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தோடு தங்க பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை, வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் படித்து வேலைக்காய் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை செய்து கொண்டிருக்கிற எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வழிவாசலையும் திறக்க விடமா ஜெபிக்கிறேன். எல்லா விசா தடைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். என் தேவன் தாமே ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்கப்பா. இதனால் பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு ஒரு பலன் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும். அவள் உயர்த்தப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எல்லா இடத்துல அவர்கள் உயர்த்தப்பட விடமா ஜெபிக்கிறேன். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் கத்தாவே அப்பத்தி, தண்ணீர், எண்ணெயை, மாவையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அன்றைய இன்னைக்கு கத்தாவே சமைக்கிற எல்லா ஆகாரங்கள் ஆண்டவரை, சாப்பிடுகிற எல்லா ஆகாரங்கள் அன்றைய பலன் உள்ளதாக மாற்றுங்க. எந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது. அந்த வீட்டில் ஆண்டவரை கத்தாவே 3 வேளை ஆகாரம் கிடைக்க செய்வீராக. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க. நீரே கூட அதை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். 2 ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அநேகர் பார்க்கும்படியாக, அநேகர் பங்கு பெறும்படியாக நீர் உதவி செய்வீராக. அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. அன்றைய இந்த நாளில் இந்த ஊழியத்தை கத்தாவே காணிக்கைகளாலும் தசமானாலும் தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரோடும் கறந்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து கறந்து வழிநடத்தணும், பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் என்னோடு பேச விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கிற என்னுடைய தொலைபேசி என்ன நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த நம்பரில் 9962060773 இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அழைக்கிறீர்கள் என்பதை ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எப்படி இருந்தாலும் நான் ஒரு வாரத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.